பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் ஸ்டோனில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஜேட் ரோலர், அதுக்கப்புறம் வந்து ரோஸ் குவார்ட்ஸ், அப்புறம் குவாஷா இது பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது நமக்கு பியூட்டி எக்யூப்மெண்ட்டாக எந்த மாதிரி யூஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது ஃபஸ்ட்டு என்ன, இந்த கிறிஸ்டல் ஸ்டோன்னா என்ன, எங்கேருந்து வருதுன்றது நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இது எல்லாமே வந்து நமக்கு பூமியில் இயற்கையாக கிடைக்கிற ஒரு நேச்சுரலான ஒரு கல் தான். ஸோ அதாவது ஜெம் ஸ்டோன். இது நம்ம நாட்டில் கிடைக்குதுன்னா கண்டிப்பாக நம்ம நாட்டில் பொருள் கிடையாது. இது வந்து ஃபாரின் கண்ட்ரி, மோஸ்ட்லி வந்து பிரேசில் நாட்டிலேருந்து தான் நமக்கு வந்துட்டு இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த நாட்டில் இருக்கிறவங்க தான் இது அதிகமாக பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம இந்தியாவில் ஒரு 2-3 இயர்ஸாகவே ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குது. அதாவது பியூட்டி எக்யூப்மெண்ட்டாக வந்து ரொம்ப நல்ல ஒரு பிளேஸே பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம் இது. ஸோ இதனால் என்னென்ன பெனிஃபிட்ஸ்ன்றது நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ஃபாரின் கண்ட்ரீஸில் அந்த காலத்தில் ராஜர்கள், ராணிகள் இது எல்லாம் வந்து அவங்க ப்ரிஸ்டேஜாக கூட யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது அவங்களோட ஆர்னமெண்ட்ஸ், நம்ம இப்போ நவரத்னங்கள்லாம் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி அவங்க ஆர்னமெண்ட்ஸை கூட இதில் போட்டுகிட்டு இருப்பாங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த காலத்தில் வந்து இந்த கிறிஸ்டல் ஸ்டோன்ன்றது அங்கே வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு பொருள். ஸோ நம்ம இந்தியாவில் நம்ம இப்போ வந்து இந்த பியூட்டி எக்யூப்மெண்ட்டை எந்த மாதிரி நம்ம பயன்படுத்துகிறாங்க, எப்படியெல்லாம் இதனால் பெனிஃபிட்ஸ் இருக்குன்றதை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதாவது இந்த மாதிரி ஒரு கிறிஸ்டல் ஸ்டோன்ஸ் எல்லாத்துமே நம்ம வந்து ஆன்டி ஏஜிங் ஸ்டோன்னு கூட சொல்லலாம். ஏன்னா நமக்கு வந்து இது யூஸ் பண்ணுறதுனால, இந்த பியூட்டி எக்யூப்மெண்ட்ஸாக யூஸ் பண்ணுறதுனால நிறைய ஸ்கின் பெனிஃபிட்ஸ்ன்றது நமக்கு கிடைக்குது. ஸோ இதில் எது பெனிஃபிட்டு, எது நல்லது, எது பெட்டர்ன்னு சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். எல்லாமே மூணுத்துக்கு அதுக்கேற்ற தன்மைன்றது இருக்குது. ஒவ்வொரு ஸ்டோனுக்கும் ஒவ்வொரு தன்மைன்றது இருக்குது, ஒரு குவாலிட்டின்றது இருக்கும். ஸோ அது எப்படி நம்ம பயன்படுத்துது, அது நம்ம என்னென்ன சீரம் இல்லை ஜெல் என்ன ஆயில்ஸ் அப்ளை பண்ணி பண்ணும்போது, ரெகுலராக பண்ணும்போது இதில் கூட நிறைய ஃபேக் ப்ராடக்ட்ஸ் வருது. பட் ஆனால் நம்ம ஃபேக் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணால் வந்து ரிசல்ட் கிடைக்காது. ஒரிஜினல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல பெனிஃபிட்ஸே கிடைக்குது. நம்ம இப்போ வந்து இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நான் ஜேட் ரோலர் பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஜேட் ரோலர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு நான் இதுலேயும் நான் காமிக்கிறேன். ஸோ ஜேட் ரோலர் பற்றி பார்த்தீங்கன்னா இது வந்து பிம்பிள்ஸ் இருக்கிறவங்களுக்கு கூட யூஸ் பண்ணலாம். அதாவது ஜேட் ரோலர் ஆகட்டும், ரோஸ் குவார்ட்ஸ் ஆகட்டும், பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஆனால் பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க இந்த குவாஷா மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து நமக்கு வந்து லைட் ப்ரெஷர் மட்டும்தான் கொடுக்கும். பட் ஆனால் அந்த குவாஷான்றது கொஞ்சம் வந்து நம்ம ப்ரெஷர் பண்ண வேண்டி வரும். ஸோ அதனால் வந்து நம்ம இது எவ்வளோ ப்ரெஸ் பண்ணாலும் அந்த அளவுக்கு ப்ரெஷர்ன்றது நமக்கு ஸ்கின்க்கு வராது. ஸோ அதனால் இது வந்து பிம்பிள் ஸ்கின் இருக்கிறவங்க தாராளமாக நம்ம யூஸ் பண்ணலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து வெறும் ஸ்கின் மேலே பண்ணணும்னா கண்டிப்பாக வெறும் ஸ்கின் மேலே பண்ணக்கூடாது. பிம்பிள் ஸ்கின் இருக்கிறவங்க டீ ட்ரீ ஆயில் இருக்கும், அந்த டீ ட்ரீ ஆயில் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா பிம்பிள் எல்லாமே நல்லா கண்ட்ரோல் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குங்குமாதி தைலம், விட்டமின் சி சீரம் ஆயில், இல்லைன்னா மாய்ஸ்சரைசர்ஸ், நிறைய ஃபேஸ் சம்மந்தப்பட்ட ஒரு சில சீரம்ஸு மாய்ஸ்சரைசர் எல்லாம் இருக்கும் இல்லையா, யாருக்கு எது சூட் ஆகுது, உங்கள் ஸ்கின்க்கு எது சூட் ஆகுதோ அதை யூஸ் பண்ணிவிட்டு அது மேலே நீங்கள் மசாஜ் கொடுத்தீங்கன்னா நல்ல அந்த ஆயில் எல்லாமே நம்ம ஸ்கின்குள்ளே பெனட்ரேட் ஆகி நல்ல ஒரு ரிசல்ட்ன்றது கொடுக்கும். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜேட் ரோலர் இந்த ரோஸ் குவார்ட்ஸும் கம்பேர் பண்ணும்போது இந்த ஜேட் ரோலர் ஆகட்டும், ரோஸ் குவார்ட்ஸ் ஆகட்டும் நம்ம ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சுட்டு யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிடும். இந்த ரோஸ் குவார்ட்ஸ் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரே சில்னஸ் தான் கிடைக்கும். இதுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் அதுதான். இப்போ நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணும்போது அந்த டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி சில்லுன்னு இருக்கும். நம்ம இது வந்து நம்ம ஃபேஸில் மசாஜ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளோட ஸ்கின் நம்மளோட பாடி டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி இது சேஞ்ச் ஆகிடும். பட் ஆனால் இந்த ரோஸ் குவார்ட்ஸ் பார்த்திங்கன்னா எப்போவுமே அந்த சில்னஸ்ன்றது இருக்கும். நம்ம ஹேண்ட்பேக்கில் கேரி பண்ணிவிட்டு டெய்லியும் நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை நைட் டைம் ஸ்கின் கேர் ரொட்டீனை கூட நம்ம இது வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ வாரத்தில் ஒரு 2-3 டைம்ஸ் பண்ணுறவங்க ஒரு 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் மசாஜ் நல்லா கொடுக்கலாம். டெய்லி நைட்டில் வந்து நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சீரம் குங்குமாதி தைலம் ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணிவிட்டு இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் ரிலாக்ஸ் ஆனீங்கன்னா ஸ்கின் வந்து ரொம்பவே ரிலாக்ஸ் ஆகும். கிட்ட சொல்ல போனால் இது வந்து ஸ்கின்க்கு நம்ம கொடுக்குற ஒரு மெடிடேஷன் கூட சொல்லலாம். இந்த ரோஸ் குவார்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, இதை வச்சு நம்ம எப்படி மசாஜ் பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் சி சீரம் கொஞ்சமாக லைட்டாக எடுத்துக்கிட்டு நம்ம ஃபேஸில் அங்கங்கே அப்ளை பண்ணிடணும். நான் ஜஸ்ட்டு கொஞ்சமாக தான் போட்டுகிட்டு இருக்கேன், டெமோக்காக காமிச்சிட்டு இருக்கேன். போட்டுட்டு இது கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. ஃபோர்ஹெட்லேருந்து எல்லாமே நீங்கள் பண்ணும்போது நல்லா க்ளீனாக பண்ணிக்கோங்க. நான் வந்து ஸ்பெட்ஸ் கைட்டில் ஸோ அதிலே வச்சு நான் பண்ணிகிட்டு இருக்கேன். நெக்கிலேருந்து நம்ம பண்ணிட்டு வரணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக் லிஃப்டிங் பண்ணணும். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்.
லைட் ப்ரெஷரோட இது வந்து ரோல் ஆகிட்டே இருக்கும். ரொம்ப ப்ரெஷர் இருக்காது. நம்ம எவ்வளோ ப்ரெஸ் பண்ணாலும் அந்த அளவுக்கு ப்ரெஷர்ன்றது வராது. ஸோ இந்த மாதிரி கீழேருந்து லிஃப்ட் பண்ணும்போது ஒரு 5 டைம்ஸ், அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு 5 டைம்ஸ். கம்ப்ளீட்டாக இது வந்து லிஃப்டிங் தான். இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா நமக்கு டபுள் சின்ன ஏதாவது இருந்தால் கூட நமக்கு அது வந்து ரெடியூஸ் ஆகும். ரிங்கிள்ஸ் இருக்கும், கழுத்து கீழே வந்து நிறைய பேருக்கு ரிங்கிள்ஸ் இருக்கும், அது எல்லாமே கூட இது வந்து குறைஞ்சிட்டே வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாலைன்ஸில் நிறைய பேருக்கு இந்த சைடு எல்லாமே வந்து கொஞ்சம் அந்த ஷேப் இல்லாமல் இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம ரெகுலராக பண்ணுறதுனால நல்லா ஷேப் கொடுக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு பிம்பிள்ஸ் எல்லாமே இருக்குது, கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கும். ஸோ இது நம்ம ஜெட் ரோல் ரோஸ் குவார்ட்ஸ்ன்றதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரோஸ் குவார்ட்ஸ் ஆகட்டும் ஜெட் ரோல் ஆகட்டும் நம்ம பிம்பிள் ஸ்கின் மேலே கூட நம்ம இங்கே பண்ணலாம். இந்த சைடு ஒரு 5 டைம்ஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு 5 டைம்ஸ். இந்த மாதிரி நம்ம ரெகுலராக கொடுக்கும்போது, அதாவது நீங்கள் குறைஞ்சது ஒரு 6 monthsலேருந்து 1 year வரை நீங்கள் ரெகுலராக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஷேப் எல்லாமே ரொம்பவே நல்லா வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீக்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சின்னதாக இருக்கு இல்லையா, இந்த சின்னதாக இருக்கிறது இங்கே கண்ணு கீழே. நிறைய பேருக்கு இங்கே எல்லாமே கண்ணு கீழே வந்து ரொம்ப சுருக்கம் இருக்கும், பஃபிங் ஐஸ்ன்னு சொல்லுவாங்களா, தூங்கி எழுந்தாவே பஃபிங் ஐஸ்ன்னு ஒரு கீழே வீங்கின மாதிரி இருக்கும். அது எல்லாமே இது வந்து பண்ணுறதுனால ரொம்ப கண்ட்ரோல் ஆகும். அதே மாதிரி கண்ணு கீழே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா forehead. அது எல்லாமே வந்து ஒரு வாட்டி எடுத்திங்கன்னா 5 டைம்ஸ் நீங்கள் பண்ணிட்டே வாங்க. நான் வந்து இதில் வந்து உங்களுக்கு 5 டைம்ஸ் பண்ணி காட்டல, ஜஸ்ட் டெமோன்றதுனால. ஸோ இந்த மாதிரி 5 டைம்ஸ். அதுக்கப்புறம் இந்த சைடு நம்ம என்ன பண்ணணுமோ அதே சேம் மெத்தட் தான் இந்த சைடு நம்ம பண்ணணும். ஸோ நம்ம போட்ட சீரம் எல்லாமே வந்து ஸ்கின்குள்ளே பெனட்ரேட் ஆகி அந்த ஸ்கின்குள்ளே இருக்கிற சீபம்னு சொல்லுவாங்களே, எக்ஸ்ட்ரா சீபம், அது எல்லாமே நமக்கு வந்து வெளியே வந்துட்டு நம்ம ஸ்கின் வந்து நல்ல ஆன்டி ஏஜினிங்காக நல்ல ஒரு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு க்ளீனாக இருக்கும் பார்க்கறதுக்கு ரெகுலராக பண்ணுறவங்களுக்கு. அதுக்கப்புறம் இந்த சின்னதை யூஸ் பண்ணி மூக்கு மேலே. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ஃபேஸ் ஃபுல்லாக இதை வச்சு நம்ம மசாஜ் கொடுத்துடணும். இது பார்த்தீங்கன்னா எப்பப்போ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வாரத்தில் 2-3 டைம்ஸ் பண்ணலாம். இல்லைன்னா நல்ல டைம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நைட் டைம் ஸ்கின் கேர் ரொட்டீன் யூஸ் பண்ணுறாங்க, அதில் வந்து இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், பயன்படுத்தலாம். இதனால் சைடு எஃபெக்ட்ஸ் வந்து எதுவுமே கிடையாது. தாராளமாக யார் வேணாலும் பண்ணலாம், எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. அலர்ஜி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு கூட தாராளமாக யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் அவங்கவுங்க ஸ்கின்க்கு ஏற்ற மாதிரி அந்த சீரம் ஆகட்டும், ஆல்மண்ட் ஆயில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அலோவேரா ஜெல் யூஸ் பண்ணலாம். நிறைய மசாஜ் ஆயில்ஸ் எல்லாம் கூட இருக்குது இல்லையா, உங்கள் ஸ்கின்க்கு எது யூஸ் ஆகுது அதுக்கேற்ற மாதிரி சீரமும் ஆயில் நீங்கள் வாங்கிட்டு அது மேலே பண்ணும்போது உங்களுக்கு வந்து பெஸ்ட்டான ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம ரோஸ் குவார்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுனா இதே மாதிரி தான் ஜெட் ரோலர் கூட யூஸ் பண்ணணும். ஜெட் ரோலரில் பார்த்தீங்கன்னா நான் கம்ப்ளீட்டாக மசாஜ் மட்டும் எப்படி பண்ணணுன்றது நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் மசாஜ் எப்படி பண்ணுறதுன்றது நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதோடைய ஃபோட்டோ பிக்சர் கூட இமேஜ் கூட நான் போடுறேன், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மசாஜ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த குவாஷா எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது கூட சேம் இந்த ஜெட் ரோலர் நம்ம ரோஸ் குவார்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணணுமோ அதே மாதிரி தான் மசாஜ் ஸ்ட்ரோக்ஸ் வரும். பட் ஆனால் என்னென்னா இது வந்து லைட் ப்ரெஷர் இருக்கும். ஸோ ப்ரெஷர் கொடுக்கறதுனால மெயினாக ஞாபகம் வச்சுக்கோங்க, பிம்பிள் ஸ்கின் இருக்கிறவங்க யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ பிம்பிள் ஸ்கின் இருக்கிறவங்க இந்த குவாஷா யூஸ் பண்ணிங்கன்னா பிம்பிள்ஸ் வந்து நிறைய அதிகமாகிடும். ஸோ பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க ஓன்லி ஜெட் ரோலர் ரோஸ் குவார்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இது யூஸ் பண்ணும்போது சேம் நம்ம சீரம் ஏதாவது அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட் ப்ரெஷர் லிஃப்டிங், எப்போவுமே எது பண்ணாலும் நெக்கில் இந்த லிஃப்டிங் மெத்தடில் தான் நம்ம பண்ணணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஷேப் இருக்கு இல்லையா, இந்த ஷேப்பில் ஜஸ்ட் ஒரு சின்ன ப்ரெஷர். நல்லா கொஞ்சம் சின்ன ப்ரெஷரோடு போயிட்டு எண்டிங்கில் ஒரு சின்ன இது வந்து லிஃப்டிங் கம்ப்ளீட். இந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு அந்த டபுள் சின்னன்றது நெக்கு கீழே செதை தொங்கிட்டு இருக்கு இல்லையா, அது எல்லாமே நமக்கு வந்து கம்மியாகும். நான் வந்து 3 டைம்ஸ் தான் காட்டுறேன். இதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு 5 டைம்ஸ் பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாலைன்ஸ், இங்கே வந்து எனக்கு பிம்பிள்ஸ் இருக்குது, அதனால் நான் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கல. நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா ப்ரெஷரோட போடணும்.
ஒரு 5 டைம்ஸ் 10 டைம்ஸ் பண்ணுங்க. அதாவது ஜாலைன் ஷேப் நல்லா வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு 5 to 10 டைம்ஸ் பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஜஸ்ட் நல்ல ஒரு ப்ரெஷரோடு பண்ணிவிட்டு எண்டிங்கில் ஒரு சின்ன ஸ்ட்ரோக் மாதிரி கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஷேப் எடுத்துன்னு வந்துட்டு, அதாவது இந்த ஷேப் இருக்கு இல்லையா, இது வந்து இந்த மாதிரி ஜஸ்ட் நம்ம இந்த டைட்டாக பிடிச்சிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடு ஸோ இதே மாதிரி நம்ம ஒரு சைடு எத்தனை வாட்டி பண்ணுறோமோ அதே மாதிரி இன்னொரு சைடு பண்ணணும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் எல்லாமே வந்து ரெட்டிஷாக மாறிடும். ரெட்டிஷாக மாறிடுச்சுன்னாவே நமக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் ப்ராப்பராக போகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஒவ்வொரு ஷேப் இருக்கும். இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா இந்த மூக்கு பண்ண வேண்டி வரும். ஸோ இது பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது கண்ணுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்பு, அதாவது இந்த ஷேப் பார்த்தீங்கன்னா ஐக்கு, இந்த ஐக்கெல்லாம் பண்ணும்போது அந்த பஃபிங் ஐஸ் குறையும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிங்கிள்ஸ் கம்மியாகும். இது எல்லாமே நீங்கள் வெறும் ஸ்டோன் வச்சு பண்ணுறதை விட நம்ம ஏதாவது ஆயில் சீரம் ஏதாவது அப்ளை பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் வரும். ஸோ இந்த மாதிரி இதுதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கிட்ட வரும்போது பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. அதே மாதிரி இந்த ஷேப்பு இது இப்படி வருது இல்லையா, இந்த ஷேப். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி. ஸோ இந்த இமேஜ் எல்லாமே நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. எந்தெந்த ஷேப் வச்சு எப்படி யூஸ் பண்ணணும்னா அந்த இமேஜ் பிக்சரோட நான் போடுறேன். நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம எல்லாமே கோஷா எல்லாமே கம்ப்ளீட்டாக மசாஜ் எல்லாம் பண்ணிட்டோம். பண்ணதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணணும்னா பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம ஆல்ரெடி அது சீரம் எல்லாம் அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லை. ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு சீரம் ஏதாவது அப்ளை பண்ணிவிட்டு தான் இது பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே தூங்கிடலாம். நல்லா ரிலாக்ஸ் ஆகிருக்கும். ஸ்கின் வந்து ரொம்ப ரிலாக்ஸ் ஆகும். மசாஜ் எல்லாமே முடிச்சிட்டோம். மசாஜ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம எப்படி க்ளீன் பண்ணி ஸ்டோர் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் கிளாத்தோ டிஷ்யூ போட்டு தொடச்சிட்டுன்றது வைக்கக்கூடாது. இது வந்து ஒரு வெதான ஒரு வார்ம் வாட்டரில் நம்ம கொஞ்சம் நேரம் போட்டுட்டு அதில் வந்து மைல்டு ஷாம்பு இல்லைனா பேபி ஷாம்பு கிளென்சர் ஏதாவது வந்து அதில் போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் நம்ம ஊற வச்சுட்டு நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல கிளாத்தில் நம்ம சாஃப்டான கிளாத்தில் தொடச்சிட்டு ஏதாவது ஒரு சன்லைட் இல்லைன்னா மூன் லைட் இது ரெண்டுத்துலையுமே நம்ம வச்சுட்டு எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா அதுக்கப்புறம் யூஸ் பண்ணும்போது ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ எதுக்காக நம்ம இந்த சன்லைட்டில் மூன் லைட்டில் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்லா ஒரு கிறிஸ்டல் ஸ்டோனுக்குமே பாசிட்டிவ் எனர்ஜி அப்சர்வ் பண்ணிக்கிட்டு ஸ்டோர் பண்ணிவிட்டு திருப்பி அது வந்து டிரான்ஸ்பிரேட் பண்ணுற கெப்பாசிட்டின்றது எல்லா கிறிஸ்டல் ஸ்டோனுக்கு, அதாவது ஒரிஜினல் கிறிஸ்டல் ஸ்டோனுக்கு அந்த கெப்பாசிட்டின்றது இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நமக்கு ஸ்கின்க்கு தேவையான அந்த பாசிட்டிவ் எனர்ஜின்றது இது நமக்கு கொடுக்கும். ஸோ எப்பவுமே அந்த மாதிரி பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்க, ரொம்பவே நல்லா இருக்கும் ரிசல்ட். மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லாமே இந்த கிறிஸ்டல் ஸ்டோன்ஸ் வந்து நிறைய ஃபேக்கான வருது. அதாவது பிளாஸ்டிக்கில் வருது, கண்ணாடி ஐட்டம்ஸ் மிரர் ஒர்க்கில் வருது. எப்படி நம்ம இதை ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா ஒரு சிலது வந்து ஒரிஜினல் கல்லில் பண்ணாங்கன்னா அந்த சில்னஸ் இருக்கும், லைட் வெயிட்டும் இருக்கும். பட் ஆனால் இப்போ நமக்கு பிளாஸ்டிக்னா வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். அது பார்த்த உடனே அது பிளாஸ்டிக் நமக்கே தெரிஞ்சிடும். கீழே போட்டாலும் இது வந்து பிரேக் ஆகிடும். பட் அது எல்லாமே பிரேக் ஆகுது. அதே மாதிரி கண்ணாடியில் பார்த்திங்கன்னா உள்ள சின்னதாக பபுள்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பபுள்ஸ் இருந்தாவே அது ஃபேக்கு கண்ணாடின்னு அர்த்தம். ஸோ இது எப்போவுமே நம்ம வந்து ஒரிஜினல் வாங்கும் போது மட்டும்தான் ரிசல்ட் நல்லா கிடைக்கும். இந்த குவாஷாவில் பார்த்திங்கன்னா இந்த ரோஸ் வாட்ஸ் இருக்குல்லையே, இதுலேயே கூட நம்ம ரோஸ் கலரில் கூட கிடைக்குது. ஸோ எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாம். ஒரு சில இதில் பார்த்தீங்கன்னா ஜேட் ரோலர் இஸ் பெஸ்ட்டு, குவாஷா இஸ் பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. பட் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டோனுக்குமே அதோட கெப்பாசிட்டி அதோட ஸ்ட்ரென்த்ன்றது இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுறது பொறுத்து தான் எல்லாமே ரிசல்ட் கிடைக்கும். அதெல்லாம் எல்லாமே நம்ம ஒரு சில ஆயில்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணுறோம் இல்லையா, அதை வச்சு உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டே கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்திங்கன்னா நான் வந்து நைக்காவில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து 1000 ரூபீக்கு மேலே போகும்போது தான் உங்களுக்கு வந்து நல்ல குவாலிட்டி கிடைக்கும். இப்போ 500 300 அந்த மாதிரி சம்திங் கிடைக்குது. அது எல்லாமே ஃபேக். நீங்கள் அது வாங்கி யூஸ் பண்ணுறதுனால ஒரு ப்ரைஸும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸ் இந்த மாதிரி ஒரு சில ப்ராடக்ட்ஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா நைக்கா இஸ் பெஸ்ட்டுங்க. என்னோடய பார்லர் பர்பஸ்க்கு நான் நிறையவே வந்து நைக்காவில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எங்கே பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. நான் எப்போவுமே நைக்கா தான் யூஸ் பண்ணுவேன்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அமேசானில் கூட நல்ல ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது. ஸோ அமேசான் அண்ட் நைகா இஸ் பெஸ்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.